வேற்று கிரகவாசிகள் பற்றி நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளதா? நான் நினைக்கின்றேன் அவர் பைபிளை தான் குறிப்பிடுகிறார் என்று நான் நினைக்கின்றேன். அல்லது உங்களது நம்பிக்கை? ஏனென்றால் இப்போது இஸ்லாத்தை பொறுத்தவரையில் அவர்கள் மனிதன், அது போலவே ஜின்கள் என்று ஒரு ஒரு இனம் இருக்கிறது என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குர்ஆனில் பரவலாக மனிதர்களுக்கும் ஜின்களுக்கும் என்றுதான் பொதுவாகவே சில இடங்களில் கூறப்பட்டிருக்கிறது. மனித இனத்தவர்களே, ஜின் இனத்தவர்களே என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஜின்கள் என்பவர்கள் இன்னும் அறியப்படவில்லை. சிலர் குறிப்பிடுகிறார்கள் அவர்கள் உலகில் வாழ்பவர்கள் என்று. ஆனால் எனக்கு என்னவோ ஜின்கள் என்று குறிப்பிடப்பட்டிருப்பது வேற்று கிரகவாசிகளாக இருக்குமோ என்ற ஒரு நம்பிக்கை, ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கிறது. அந்த வகையில் இது சம்பந்தமாக ஏதாவது கிறிஸ்தவத்திலும் கூறப்பட்டிருக்கிறதா, அல்லது இந்த வேற்று கிரகவாசிகளை பற்றி? நான் ஏற்கனவே சொன்னது போல, அதாவது நம்ம மத்தியில பல நம்பிக்கையுடையவர்கள் இருக்கின்றார்கள், பல விதமான நம்பிக்கையை பின்பற்றுவர்கள் இருக்கின்றார்கள். அவை எந்த நம்பிக்கைகள் இவ்வாறான வேற்று கிரகவாசிகளை குறித்த நம்பிக்கையுடையவர்களும் இன்று நம்ம மத்தியில் இருக்கின்றார்கள். நம்ம மத்தியில் கிறிஸ்தவத்தை பொறுத்த வரைக்கும் இந்த உலக வாழ்வு முடிந்து நாங்கள் இன்னும் ஒரு வாழ்வைக்காக நம்மை தயாரிக்கின்றோம். கிறிஸ்தவ நம்பிக்கையதான் இந்த உலக வாழ்வு முடிந்த பிற்பாடு முடிவில்லாத நித்திய வாழ்வுக்கு தங்களை தயாரித்துக் கொள்கிறார்கள். அதான் கிறிஸ்தவ நம்பிக்கை. அப்ப இந்த உலக வாழ்வு எங்களை ஒரு நிரந்தரமற்ற ஒரு இம்பெர்மனன்ட், அதாவது நிரந்தரமான வாழ்வு அல்ல. இது முடியத்தான் எங்களுக்கு ஒரு நித்தியமான நிரந்தரமான வாழ்வை குறித்து பேசுகின்றோம். அவை இந்த நித்திய வாழ்வுக்கு தயாரிக்கின்ற பொழுது இறைவனுடைய பிள்ளைகளாக இந்த உலகத்தில் வாழ்கின்ற மனிதர்கள் தங்களை அந்த வாழ்வுக்கு தயாரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதே வேளையிலே இறைவனோடு கூட நாங்கள் வான தூதர்கள் என்று சொல்கின்றோம், ஏஞ்சல்ஸ் என்று சொல்லக்கூடிய வான தூதர்களை குறித்து கிறிஸ்தவத்தினுடைய போதனையிலே உண்டு. வான தூதர்கள் உண்டு. அவர்கள் இறைவனுடைய சேனையின் படைகளாக இருக்கின்றார்கள். அவை அந்த சேனையின் படைகள் இறைவனோடு செயலாற்றுகின்றவர்களாக இருக்கின்றார்கள். அதே போல இன்றைய பலவிதமான கருத்துக்களை விவிலியத்துக்கு அப்பாலும் சரி, வேறு வேறு விதமாக பலவிதமான கருத்துக்களை பற்றி பலரும் சொல்லுகின்றார்கள், பல கருத்துக்களை சொல்லுகின்றார். ஆனா தேவதூதர்களை, வானதூதர்களை குறித்து விவிலியம் பேசுகின்றது, தெளிவாக பேசுகின்றது. அதாவது மரியாளுக்கு இறைவனுடைய மகனை பெற்றெடுப்பீர் என்ற செய்தி கூட ஒரு தேவதூதனால் தான் கொடுக்கப்பட்டது, வானதூதரால் தான் கொடுக்கப்பட்டது, கபிரியல் தூதரால் தான் கொடுக்கப்பட்டது. அதை இஸ்லாமியர்கள் அவரை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்று அழைப்போம். ஆமாம். ஆகவே அதே வேற்று கிரகவாசிகள் அல்ல, அவர்கள் இறைவனுடைய அவர்களை இஸ்லாமியர்களை பொறுத்தவரையில் மலக்குகள் என்று, அதாவது இறைவனின் சேவகர்கள் அல்லது இறைவனுடைய பிரசன்னத்தில் வாழ்பவர்கள். அவர்களை அதை பற்றி இல்லாமல் வேற்று கிரகவாசிகள் அல்லது வேறு ஜீவராசிகளை பற்றி பைபிளில் எந்த விதமான கருத்துக்களும் குறிக்கப்படவில்லை. அந்த கருத்துக்கள் அடிப்படையில் இல்லை, அப்படியான கருத்துக்கள் இல்லை.